இன்று பைபிள் ஸ்டடியில் பார்க்கக்கூட முக்கியமான தலைப்பு தேவன் நம்மோடு. இது வந்து கிறிஸ்மஸ் சம்மந்தமான ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து முழுசாக பாருங்கள். இதில் எல்லாமே புதிய விஷயங்களாக தான் இருக்கும் அதில். ஸோ இந்த வீடியோ முழுசாக நீங்கள் பார்க்க நிறைய புதிய காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதாவது கர்த்தருடைய பிறப்பு, அதிலிருந்து எதிர்காலத்திலிருந்து, அதாவது கர்த்தருடைய பிறப்பிலிருந்து கர்த்தர் மறுபடியும் வருகிறார் பாருங்கள், அது வரலும் முழுசாக இதில் கவர் ஆகுது இதில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காட் வித் அஸ் அப்படின்னா இமானுவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. காட் வித் அஸ், இமானுவேல் அப்படின்னு சொல்லி. இமானுவேல் அப்படின்னு சொல்லும் போது எல் அப்படின்னும் போது கர்த்தர் அப்படின்னு பேர். இமானுவேல், எல் கர்த்தர். இம்மா அப்படின்னு சொல்லும் போதோ தேவன் நம்மோடு அப்படின்னு சொல்லி. ஸோ தேவன் நம்மோடு அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம நேராக விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு இல்லை கர்த்தருடைய பிறப்பை குறித்து எல்லாரும் இந்த மைக்கா இல்லைன்னா மீகா அப்படின்ற ஒரு பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசன காரியங்களை குறித்து அதிலிருந்து தான் ஆரம்பிப்பாங்க. நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னாக்கா மீகா இல்லைன்னா மைக்கா 5வது அதிகாரத்தில் குறிப்பாக 2வது 3வது வசனத்துலலாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிறப்பை குறித்தும், அதாவது பெத்லஹேம், இஃப்ரத்தா, பெத்லஹேமே அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளும் இதே மாதிரி மைக்கா, அதாவது மீகா 5வது அதிகாரத்தில் நம்ம ஆரம்பிப்போம். இந்த மீகா 5வது அதிகாரத்துலேருந்து ஆரம்பிக்கும் போதோ இந்த மீகானுடைய பின்னணி நமக்கு தெரிஞ்சாகணும். மீகா இல்லைன்னா மைக்கா அப்படின்ற அந்த பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசி தோராயமாக பார்த்தீங்கன்னா 740 687 BC, கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 740 687 BC வரலும் அவருடைய காலகட்டம். தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 53 வருடங்கள் அவர் அந்த அந்த காலகட்டத்தில் இருந்தாராம், ஊழிய காலகட்டத்தில் அவர் இருந்தாராம். ஸோ இவர் வந்து மைக்கா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னாக்கா ஜெருசலேம், அதாவது இஸ்ரேலினுடைய கீழ்ப்பகுதி, அதாவது யுதேயாவிலிருந்து அதனுடைய கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா ஜெருசலேம். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய தலைநகரம் வந்து சமாரியா. கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா யுதேயனுடைய அந்த முக்கியமான ஒரு சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெருசலேம். இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேலினுடைய, அதாவது பார்டரில் இருந்தாராம். அதாவது பிலிஸ்தியர்கள் வாழ்ந்த அந்த தேசத்துக்கும் இஸ்ரேலினுடைய பகுதிக்கும் நடுவில், அதாவது அந்த பார்டரில் அவர் ஒரு கிராமத்தில் அவர் இருந்தாராம். தோராயமாக அவர் ஒரு விவசாயியாக இருந்திருக்கலாம். ஒரு ஒரு ஆர்டினரி, ஒரு மிடில் கிளாஸ் இல்லைனா ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஒரு நபரை சேர்ந்த ஒரு தீர்க்கதரிசி. இந்த மைக்கா இல்லைன்னா மீகா அப்படின்றவர் அவருடைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐசாயா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி அவருடைய காலகட்டத்தில் இருந்தாராம். ஆமோஸ் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி அவருடைய காலகட்டத்தில் வந்தாராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹொசியா அப்படின்ற தீர்க்கதரிசி அவருடைய காலகட்டத்தில் இருந்தாராம். ஸோ இந்த மைக்கா அப்படின்றவர் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இவர் தான் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, எங்கே பிறப்பார், எந்த ஊரில் பிறப்பார், எந்த வில்லேஜில் பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக அவர் தீர்க்க தரிசனமாக ஒரு 700 வருடத்துக்கு முன்பாக, தோராயமாக இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பதற்கு ஒரு 700 வருடத்துக்கு முன்பாக மைக்கா தீர்க்கதரிசி சொன்னார். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஐசாயா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா ஐசாயா வந்து ஒரு கன்னிகையினுடைய வயிற்றில் பிறப்பார் அப்படின்னு சொல்லி, அதாவது திருமணமாகாத ஒரு கன்னிகை, பரிசுத்தமான அந்த ஒரு ஸ்திரீ, அந்த கன்னிகை என்னுடைய வயிற்றில், அதாவது கர்ப்பப்பையில் இயேசு கிறிஸ்து, அதாவது அவர் கர்த்தர் உருவாகி அதிலிருந்து பிறப்பார் அப்படின்னு சொல்லி. ஸோ இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்கா இயேசு கிறிஸ்துனுடைய எந்த ஊரில் பிறப்பார் அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் கொண்டு வர்றார். ஐசாயா பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஊரில், அதாவது அந்த தேசத்தில் ஒரு ஸ்திரீ, ஒரு கன்னிகையினுடைய ஒரு வயிற்றில் பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஐசாயா சொல்கிறார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹொசியா பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து பிறந்து வந்த பிறகு அந்த நாட்களில் என்னென்னலாம் நடக்கும், அதுக்கு பிறகு என்னென்ன காரியங்கள்லாம் சம்பவிக்கும் அப்படின்றத குறித்து ஹொசியா சொல்கிறார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆமோஸ், இவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் எதிர்காலத்தில் நடக்க போகிற தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மைக்கா வந்து என்ன பார்த்தீங்கன்னா தூரத்தில் நடக்க போகிற ஒரு சம்பவம், 700 வருஷத்துக்கு தோராயமாக, அதாவது மீகா அந்த அவருடைய காலத்திலிருந்து ஒரு 700 வருஷத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியா எப்படி பிறப்பார் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து மீகா 5வது அதிகாரம். இந்த மீகா 5வது அதிகாரம் அந்த மைக்கா அந்த தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ராஜாக்கள் வாழ்ந்த நாட்களில் அவர் இருந்தாராம்.
3 ராஜாக்கள், அதாவது 2 ராஜாக்கள் 15, 2 ராஜாக்கள் 16, 2 ராஜாக்கள் 18, இது போல் அந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 3 ராஜாக்கள் இருந்தாங்களாம். அந்த 3 ராஜாக்கள் வாழ்ந்த நாட்களில் அவங்க அந்த ஆட்சியில் அவங்க ஆட்சி புரியும் போது, அதாவது யூதாவை ஆட்சி புரியும் போதோ அந்த நாட்களில் வாழ்ந்தவர் தான் வந்து மைக்கா இல்லைன்னா மீகா. ஸோ அந்த மைக்கா பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 ராஜாக்களுடைய பேரை பார்ப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோத்தம் அப்படின்னு சொல்லிட்டு, இது 2 ராஜாக்கள் 15. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆஹாஸ், இவர் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 16. ஹிசேக்கியா 2 ராஜாக்கள் 18. இது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிசேக்கியா அப்படின்ற ஒரு ராஜா பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹிசேக்கியான்ற ராஜா வியாதி படுக்கையில் இருந்தார், அவருக்கும் 17 வருடங்கள் கூட்டி கொடுக்கப்பட்டது. ஐசாயா கூட போயிட்டு ஹிசேக்கியாவோட பேசுகிறாரு. இது 38வது அதிகாரத்தில், ஐசாயா 38 நீங்கள் படிப்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராஜாக்கள்லாம் யூதா ஜெருசலேம் ஆண்டு கொண்டு அந்த நாட்களில் இருக்கும் பொழுதோ இவர் வந்து ஒரு வில்லேஜில், அதாவது பிலிஸ்தியருக்கும், அதாவது பிலிஸ்தியர்கள் வாழ்கிற தேசத்துக்கும் இஸ்ரேலினுடைய பார்டருக்கும் நடுவில், அந்த பார்டர் பகுதியில் ஒரு அக்ரிகல்ச்சர் ஒர்க்கில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மலைப்பகுதி, அவர் வாழ்ந்த இடம், மீகா வாழ்ந்த இடம் ஒரு மலைப்பகுதி, ஒரு வில்லேஜில் அவர் வேலை செஞ்சுருக்கும் போதோ கர்த்தருடைய வார்த்தை அவரிடத்துல உண்டாகி கர்த்தர் வந்து பேசி தீர்க்க தரிசனமாக இது எல்லாத்தையும் அவர் காட்டார், எதிர்காலத்தில் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. குறிப்பாக மைக்கா இல்லைன்னா மீகா அந்த தீர்க்கதரிசிக்கு வந்து சமாரியாவை குறித்தும் ஜெருசலேமை குறித்து நீங்கள் பேசுங்க. சமாரியா இஸ்ரேலினுடைய தலைநகரம் அந்நாட்களில், ஜெருசலேம் யுதேயானுடைய இல்லைன்னா யூதானுடைய தலைநகரம் ஜெருசலேம். ஸோ சமாரியாவை குறித்தும் ஜெருசலேமை குறித்தும் நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே பார்த்தீங்க அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்டூழியம், அதாவது நல்ல உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிறவங்க, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான மென், ரிச் மென் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நல்ல பணம் இருக்கிறவங்க, வசதி இருக்கிறவங்க, அந்த கீழே இருக்கிற ஏழை ஜனங்களை, ஏழை யூதர்களை வாட்டி வதைக்கிறது, அவங்கள ஏமாத்துறது, யூத ஜனங்களுடைய நிலங்களை அபகரிச்சுக்கிறது, பணங்களை எடுத்துக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிலை வழிபடுதல் அப்படின்னு சொல்லி, ஸோ சிலை வழிபாடு. ஸோ நிறைய பாவமான வாழ்க்கையில் என்ன பண்ணாங்கன்னா அந்த யூதா தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த பெரிய பெரிய ராஜாக்கள், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவுக்கு கீழே வேலை செய்தவங்க, இவங்கெல்லாம் வந்து அவங்க செய்கிற அந்த அமக்கலத்தை குறித்து என்ன பண்ணுறாருன்னா மைக்கா தீர்க்க தரிசனமாக இந்த சமாரியாவுக்கும் ஜெருசலேமுக்கும் எதிர்காலத்தில் நடக்க போகிற அழிவை குறித்து அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகமாக எழுதுறாரு. இதுதான் மைக்கானுடைய புஸ்தகம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோத்தம், இவர் வந்து ஒரு நல்ல ராஜா ஜோத்தம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆஹாஸ் பார்த்தீங்கன்னா அவர் நல்லா இல்லை, அந்த ராஜா அந்த அளவுக்கு சரியில்லை, அதாவது என்னென்னா ஒரு மாதிரி கெட்ட ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹெசேக்கியா பார்த்தீங்கன்னா நல்ல ராஜா அவர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜோத்தம் குட் கிங், ஆஹாஸ் ஈவில் கிங். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹெசேக்கியா பார்த்தீங்கன்னா நல்ல ராஜா குட் கிங் அவரும். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில், இந்த யூதாவை ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் இருந்த மைக்கா, இந்த மைக்கா வந்து சமாரியாவுக்கு அழிவு நடக்க போகுது, ஜெருசலேமுக்கு அழிவு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இது வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இது தோராயமாக 687 740 வரல. ஏன்னா அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து பின்னாடி போகுமா, 687 686 இப்படி பின்னாடியே போகும். ஸோ அதனால தான் நம்ம பிசின்றோம், கிறிஸ்து பிறப்பதற்கு முன். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க மேலே பார்த்தீங்க இஸ்ரேல் தேசத்தினுடைய மேலே வடக்கு பகுதி, நார்த் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வடக்கு பகுதி, கீழே பார்த்தீங்கன்னா சவுத். ஸோ நார்த் சவுத். ஸோ நார்த் அந்த இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதி விழப்போகுது, கீழே சவுத் அதுவும் விழப்போகுது. ஏன்னா நீங்கள் செய்கிற இந்த பாவங்கள் அக்கிரமங்கள் இதெல்லாம் மொல்லமாக நீங்கள் மீகா புஸ்தகத்தை நீங்கள் மொல்லமாக வாசிச்சிங்கன்னா அதில் தெரியும். ஸோ அவங்க பண்ணுற அமக்கலம், இந்த பணத்தை வச்சுட்டு பண்ணுற ஒரு அமக்கலம், சொத்தை வச்சுன்னு பண்ணுற ஒரு அமக்கலம், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிலைகள் எல்லாம் உருவாக்கி அதை வைத்து. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது கர்த்தருக்கு ரொம்ப ஒரு அருவருப்பை கொடுத்துதான். அதனால் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான ஒரு விஷயத்தை எழுதுகிறாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பு இந்த சமரியாவுக்கும் ஜெருசலேம், அதாவது யூதா அந்த தேசத்துக்கும் அந்த பெரிய ஸ்டேட்டுக்கும் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஒரு பெரிய நியாய தீர்ப்பு கர்த்தர் கொண்டு வர போகிறாரு. புறஜாதியார் இல்லைன்னா வேறு தேசத்தாரை வைத்து இந்த 2 பகுதிக்கும், நார்த்துக்கும் அடி விழப்போகுது, கீழே சவுத்துக்கும் அடி விழப்போகுது, மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மீகா வந்து வார்னிங் கொடுக்குறார். அடுத்த ஒரு முக்கியமான பகுதி பார்த்தீங்க அப்படின்னா,
எதிர்காலத்தில், அதாவது இஸ்ரேலினுடைய எதிர்காலத்தில் கடைசி நாட்களில் இந்த இஸ்ரேல் வந்து முழுவதுமாக அதெல்லாம் வந்து சரிப்படுத்தப்பட்டு எல்லாம் சரியாகி அதுக்கப்புறமா என்ன ஆகுனாக்கா கர்த்தர் அவர்களை மன்னித்தர்றாராம். மன்னித்து அதுக்கப்புறமா சரியான பிறகு இது வந்து என்னென்னா ஒரு 1000 வருஷ அரசாட்சியில் கர்த்தர் எப்படி ஆளுவார், அந்த 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளே அந்த இஸ்ரேல் எப்படி இருக்கும் அப்படின்ற காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நியாய தீர்ப்பு சமரியாவுக்கும் யூதேயாவுக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1000 வருஷ அரசாட்சியில், அதாவது கர்த்தருடைய 2ஆம் வருகையில் அவருடைய ஆட்சிக்கையில் அந்த ஜெருசலேம், அந்த இஸ்ரேலினுடைய நார்த் பகுதி, சவுத் பகுதி இதெல்லாம் எப்படி இருக்கும், ஜெருசலேம்லாம் எப்படி இருக்கும், எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ நல்ல ஒரு ஆட்சியில் அந்த தேசம் போவோம் அப்படின்றத குறித்து எழுதியிருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக மைக்கா 4வது சாப்டர்லேருந்து 5வது சாப்டர் 5வது சாப்டரில் ஒரு 15வது வசனம் வரலாம். 4வது சாப்டர்லேருந்து 5வது சாப்டர் வரலாம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் வரப்போகிற மெஸ்ஸியாவை குறித்து எழுதுகிறாங்க. புரிஞ்சுங்களா? வரப்போகிற மெஸ்ஸியாவை குறித்து. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, மைக்கா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து, ஜெருசலேமை ஆளப்போகிறவரை குறித்து, இஸ்ரேலை ஆளப்போகிறவரை குறித்து 4:1 அதாவது 4வது சாப்டர்லேருந்து 5வது சாப்டர் பார்த்தீங்கன்னாக்கா அவரை குறித்து எழுதியிருக்கான். இந்த 5வது சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் தான் வந்து 2வது வசனம் அவர் எங்கே பிறப்பார் அப்படின்னு சொல்லி. ஸோ அவருடைய பிறப்புலேருந்து அப்படி ஆரம்பிக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், மீகா இந்த இதை நம்ம வாசிக்கலாம். மீகா 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். சேனைகளுடைய நகரமே, இப்பொழுது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்தில் அடிப்பார்கள். எஃப்ரத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம 2வது வசனத்துலேருந்து ஆரம்பிப்போம். மறுபடியும் நான் 1வது வசனத்துக்கு விளக்கம் கொடுக்குறேன் நான். ஸோ மீகா 1, 2, 3, 4, 5 இந்த வசனங்களை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஹை லெவலில் அந்த ப்ராஃபஸி இருக்குது. பட் ஆனால் நான் உங்களுக்கு அந்த விளக்கமாக கொடுக்குறேன் நான். ஏன்னா அட்லீஸ்ட் நம்ம இந்த ஒரு வரப்போகிற அந்த இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு நிமித்தமாக நம்ம அந்த மைக்கா 5வது அதிகாரத்தை நம்ம கொஞ்சம் ஆழமாக நம்ம போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2வது வசனத்தில் தான் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, அவர் ஊர் இதெல்லாம் சொல்கிறாங்க. சரி, இப்போது நம்ம இந்த மைக்கானுடைய தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தில் அப்படி பார்க்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்கா 740 வரலும் அவர் இருந்தார். மைக்கா 740. 722 என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா அசிரியா, அதாவது சிரியா, இந்த நாட்களில் உள்ள இந்த சிரியா, அந்த அசிரியா, அதாவது அசிரியா அப்படின்னு நான் நடத்தினாக்கா சிரியா அப்படின்னு நான் நடத்தினா இப்போ இஸ்ரேல் எப்படி இருக்குது அப்படின்னா இஸ்ரேலுக்கு மேலே சிரியா. புரிஞ்சுங்களா? இஸ்ரேலுக்கு மேலே, சிரியாவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டர்க்கி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அசிரியா இல்லைன்னா சிரியா அந்த படைகள் என்ன பண்ணுதான் உள்ளே வருதான். உள்ளே வந்து நார்த்தில் இருக்கிறவங்களெல்லாம் நிறைய பேர் நிறைய யூத ஜனங்களை அவங்க சிரியாவுக்கு அதாவது பிணை கைதியாக அழைச்சிட்டு போயிடுறாங்க. புரிஞ்சுங்களா? அந்த அங்கே இருக்கிற நிறைய பட்டணங்கள் விழுந்தது அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சவுத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய யூதர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிறைப்பிடித்து கொண்டு பிணை கைதியாக சிறைப்பிடித்து கொண்டு அசிரியவர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அங்கே போயிடுவாங்களாம். அந்த யூத ஜனங்களெல்லாம் பிடிச்சிக்கிட்டு வேலைக்கு வேணும், இதுக்கு வேணும், அந்த வேலைக்கு இந்த வேலைக்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஆட்கள் எல்லாம் பிடித்து இங்கே இருக்கிறதெல்லாம் நிறைய உடைச்சி எல்லாம் பில்டிங்களெல்லாம் உடைச்சிட்டு நிறைய அவங்க என்ன பண்ணுறாங்க மேலே அங்கே கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ இது வந்து அசிரியா. ஸோ அசிரியா மூலமாக கர்த்தர் இஸ்ரேல் ஜனத்தை நியாயம் தீர்ப்பார் அப்படின்றத அவர் சொன்னார். அசிரியாவுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில வருடங்கள் கழித்து பாபிலோன் நெபுகத்நேசர் மறுபடியும் உள்ளே வந்து அவர் என்ன பண்ணுவாரா, மறுபடியும் யூத ஜனங்களெல்லாம் மிச்சம் மீதி இருக்கிற யூத ஜனங்களெல்லாம் கடைச்சிட்டு அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த அசிரியா வந்து இந்த யூத ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ராஜாக்கள் 17லேருந்து 20வது சாப்டரில் நீங்கள் படிங்க. ஸோ அசிரிய படை யூத ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து 2 ராஜாக்கள் 17வது சாப்டர்லேருந்து 20வது சாப்டர் வரலும் நீங்கள் படிக்கலாம். ஸோ
அந்த அசிரிய இது முடிந்த பிறகு இன்னும் சில வருடங்கள் கழித்து பாபிலோன் நெபுகத்நேசர் மூலமாக மறுபடியும் அவங்க ஜெருசலேம் அந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே பூந்து அங்கே இருக்கிற யூத ஜனங்களெல்லாம் கைதி அவங்க என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போயிடுறாரு அவர். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மைக்கா சொன்னதை காரியங்கள் நிறைவேறுச்சு. ஸோ மைக்கா என்ன சொன்னார்னா, புறதேசத்தார் உள்ளே வருவாங்க, அசிரியா நிறைவேறுச்சு. அதே நேரத்தில் பாபிலோன் அவங்க கொஞ்ச நாள் கழித்து அவங்க வந்து சிறைப்படுத்தி கொண்டு போவாங்க, அதுவும் நிறைவேறுச்சு. ஸோ நிறைவேறின காரியம் 2 ஆகிப்போச்சு. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த பாபிலோனு போயிட்டு பாபிலோனில் 70 வருடங்கள் அவங்க சிறையிருப்பில் இருந்து 70 வருஷம் அங்கே அந்த ஊரில் இருந்துட்டு அதுக்கப்புறமா பாபிலோனை வந்து பர்ஷியா தேசத்தார் கைப்பிடித்து அவங்க பர்ஷியா கீழே வந்துடும் அந்த பாபிலோன். ஸோ 70 வருடத்துக்கு பிறகு அந்த பர்ஷியாவிலேருந்து, அதாவது பாபிலோன்லேருந்து, ஈரான் ஈராக்லேருந்து, இந்த காலகட்டத்தில் இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல ஒரு பேட்ச் ஒன்று வெளியே வருது. அதுதான் வந்து ஜெருபாபேல் கீழே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோசுவான்ற ஒரு ஹை ப்ரீஸ்டாக வருவார். ஜெருபாபேல் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்னராக வருவார். ஸோ அந்த 2 பேருக்கு கீழே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிறு கூட்டத்தார் என்ன பண்ணுவாங்க, யூத ஜனங்க அங்கேருந்து ஜெருசலேமுக்கு மறுபடியும் வருவாங்களாம், எது மறுபடியும் ஜெருசலேமை கட்டணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்த பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ரா, அதுக்கப்புறமா நெஹேமாயா, இவங்கெல்லாம் அந்த பேட்சு கீழே இன்னொரு பெரிய யூத கூட்டத்தார் வந்து எங்கே வருவாங்களாம், ஜெருசலேமுக்கு மறுபடியும் வருவாங்களாம். ஸோ இது இப்படி இருக்குது. அந்த நாட்களில் பர்ஷியாவில், அதாவது பாபிலோனில் சிறையிருப்பில் உள்ளே இருந்தாங்க பாருங்கள் யூதருங்க. அந்த நாட்களில் அங்கே தங்கியிருந்த ஒரு தீர்க்கதரிசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியல். அந்த தானியல் தீர்க்கதரிசி என்ன எழுதுனாரு, அவர் ஒரு தீர்க்கதரிசி எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னாக்கா, 70 வாரங்கள் செல்லுமா, அதாவது ஜெருசலேம் கட்ட ஆரம்பித்ததுலேருந்து டே 1 கட்ட ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 70 வாரங்கள் செல்லும். அதாவது அதில் 490 வருஷம். அதில் பார்த்தீங்கன்னா 483வது வருஷம் இயேசு கிறிஸ்து, அதாவது மெஸ்ஸியா மரிப்பார். அவருக்காக அல்ல, பிறருக்காக மரிப்பார், பிறருடைய பாவத்துக்காக அவர் மரிப்பார். 483வது வருஷம் மெஸ்ஸியா சங்கரிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி தானியல் 9வது அதிகாரம் 25, 26, 27 இந்த வசனங்கள்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா 483வது வருஷம் அவர் சங்கரிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார். தான் அவர் ஒரு தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கார். ஸோ இந்த 483 வருஷம் ப்ளஸ் 7 வருஷம், இந்த கடைசி 7 வருஷம் தான் வந்து நம்ம இந்த உபதிரவ காலம், கடைசி 7 வருட உபதிரவ காலம்னு சொல்லிட்டு இது நம்ம இன்னும் இப்போ வேறு ப்ரோக்ராம்ஸ்லாம் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இந்த உபதிரவ காலங்களை குறித்து நிறைய வீடியோக்கள் இருக்குது இதே சேனலில். சரி, இந்த 483வது வருஷம் இயேசு கிறிஸ்து மரிப்பார் அப்படின்னு இருக்கு. அப்போனா 430வது வருஷம் ஜெருசலேம் கட்ட ஆரம்பித்ததுலேருந்து 430 வருஷம் கழித்து, ஜெருசலேம் செவுறு கட்ட ஆரம்பித்ததுலேருந்து, ஆலயம் கட்ட ஆரம்பித்ததுலேருந்து டே 1லேருந்து பார்த்தீங்கன்னா 450 வருஷம் கழித்து கரெக்டாக இயேசு கிறிஸ்து பிறப்பார். அதுலேருந்து இன்னும் ஒரு 33 வருஷம் அவர் வந்து என்ன பண்ணுவார், மரித்து விடுவார், சிலுவையில் மரித்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை 450 33 நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 483 வருஷம். இது வந்து தானியலினுடைய கருத்து. இது வந்து தானியல் 9வது சாப்டரில் தானியல் தீர்க்கதரிசி இப்படி எழுதியிருக்கிறார். ஸோ இதிலிருந்து நம்ம பார்க்கும்பொழுதும் நம்ம ஒரு கேல்குலேஷனுக்கு வரும். என்ன கேல்குலேஷன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து, அதாவது வேத ஆராய்ச்சியாளர்கள், அதே நேரத்தில் எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் பைபிளிலிருந்து வெளியே, அதாவது வேறு ஆராய்ச்சியாளர், ஹிஸ்டாரிக்கல், ஆர்கியாலஜிக்கல், இது போல் இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் பண்ணுறவங்க ஆராய்ச்சியாளர்களுடைய தீர்ப்பு என்ன, அவங்களுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 BCயில் இயேசு கிறிஸ்து பிறந்தாராம். 2 BCயில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். 2-1-0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 வருடங்கள் இதில் போயிடுது. இந்த 0லேருந்து இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பின் ஏடி, அதுலேருந்து 1, 2, 3, 4, 5 அப்படி போயிட்டே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 BCயில் தோராயமாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். 5 ADயில் தோராயமாக அப்போஸ்தலர் பவுல், சவுல் என்ற பேரில் அவர் பிறந்தாராம். அப்போஸ்தலர் பவுல் வந்து டர்க்கி தேசத்தில் பிறந்தார், டர்க்கியினுடைய சவுத் பகுதியில் பிறந்தார். இவர் வந்து அப்போஸ்தலர் பவுல். இங்கே இவர் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பாலஸ்தீனியர்கள் வாழ்கிற அதாவது அந்த தேசத்தில் பிறந்தாராம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பெத்லஹேமில் பிறந்தாராம். ஸோ அந்த பெத்லஹேமில் இயேசு கிறிஸ்து, அதாவது மெஸ்ஸியா பிறப்பார், நம்மை ஆளப்போகிறவர் எஃப்ரத்தா, பெத்லஹேம் எஃப்ரத்தாவிலிருந்து அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கா 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் தீர்க்க தரிசனமாக மைக்கா சொல்கிறார். சரி, இதுலேருந்து பார்த்தீங்க இந்த 2 BC என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
அந்த பெத்லஹேம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒரு சின்ன ஒரு அந்த ஒரு கிராமத்தில் அவர் ஏன் பிறக்கணும் அப்படின்னா, தாவீது பிறந்த ஊர், புரிஞ்சுங்களா? தாவீதினுடைய குடும்பத்துக்கு, அதாவது அவங்களுடைய அப்பா அம்மா எடுத்தீங்க, ஜெஸ்ஸே, தாவீதினுடைய அப்பா பேர் ஜெஸ்ஸே. அவனுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 8 பிள்ளைங்க. 8 பிள்ளைங்களில் 8வது பிள்ளை தான் தாவீது. தாவீதை தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சாமுவேல் வந்து தாவீதை வந்து அபிஷேகம் பண்ணி இவர் தான் வந்து 2வது ராஜாவாக, சவுலுக்கு அடுத்து 2வது ராஜாவாக உட்காரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த தாவீதினுடைய வம்ச வரலாறுல தாவீது பிறந்த ஊரில் இயேசு கிறிஸ்து பிறப்பார் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக எழுதி வச்சிருக்கிறான். தாவீதினுடைய வம்ச வரலாறுல பிறப்பாரு அப்படின்னு சொல்லி. அதனால தான் பார்த்தீங்கன்னா மைக்கா வந்து என்ன பண்ணுறாருன்னா 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பெத்லஹேம். பெத்லஹேம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 2 பெத்லஹேம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பெத்லஹேம் நார்த்தில் ஒன்று இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெத்லஹேம் சவுத்தில் இருக்குது. நார்த்தில் இருக்கிற பெத்லஹேமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கலீலியாவில், அதாவது நாசரத்தில் அருகையில் இருக்கிற ஒரு பெத்லஹேம். கீழே சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யூதேயா இல்லைன்னா யூதா, ஜெருசலேமுக்கு அருகாமையில் உள்ள ஒரு பெத்லஹேம். ஸோ இவர் பிறந்தது வந்து ஜெருசலேமுக்கு அருகாமையில், ஜெருசலேம்லேருந்து கீழ்ப்பகுதியில். ஜெருசலேம்லேருந்து ஒரு 10 to 12 கிலோமீட்டர் போனீங்கன்னா, 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் போனீங்கன்னாக்கா ஜெருசலேம்லேருந்து கீழே வந்தீங்கன்னா அங்கே இருக்கிற பெத்லஹேமில் பிறந்தார். ஸோ அந்த பெத்லஹேமில் தான் தாவீது பிறந்தார். அதே நேரத்தில் இன்னொரு பெத்லஹேம் இருக்குது, அது வந்து நார்த்தில் இருக்குது, புரிஞ்சுங்களா? அதனால் வந்து பெத்லஹேம்ன்றது 2 இப்போ தோராயமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா திருப்பத்தூர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 2 திருப்பத்தூர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்கள் இப்போ ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது இப்போ வாணியம்பாடி, ஆம்பூர் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு திருப்பத்தூர். திருப்பத்தூர் அப்படின்னாக்கா 10 ஊர் சேர்ந்தது திருப்பத்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 10 கிராமங்கள், 10 அதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு திருப்பத்தூர் அப்படின்றாங்க. அந்த திருப்பத்தூர் தான் நிறைய நீங்களாம் போயிருப்பீங்க, நிறைய இந்த உபவாச கூட்டத்துக்கெலாம் சாம் ஜெபதரி மூலமாக நிறைய கூட்டங்கள் நடந்த ஒரு ஊர், அது ஒரு திருப்பத்தூர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு திருப்பத்தூர் இருக்குது, அந்த திருப்பத்தூர் பார்த்தீங்கன்னா அது ஒரு திருப்பத்தூர். ஸோ அதே நேரத்தில் இங்கே வந்தீங்க அப்படின்னாக்கா பெத்லஹேம் பார்த்தீங்கன்னா 2 பெத்லஹேம் இருக்குது. இதில் வந்து சவுத்தில் இருக்கிற பெத்லஹேம் தாவீது பிறந்த ஊரில் அவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி. பெத்லஹேம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெத் லஹேம் அப்படின்னு. பெத் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு. லஹேம் அப்படின்னாக்கா பிரெட்டுன்னு அர்த்தம். அதனால் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் பிரெட், அதாவது அங்கிருந்து உணவு எல்லா இடத்துக்கும் போகுமா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே உணவு அதை சுத்தம் பண்ணி இந்த வீட், இந்த கோதுமையெல்லாம் ரெடி பண்ணி, அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடுகள்லாம் மேய்க்கிற இடம், அக்ரிகல்ச்சர் இடம். அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் பெத்லஹேம்னு பேர். ஸோ பெத்லஹேம், லஹேம் அப்படின்னா பிரெட்டுன்னு அர்த்தம். பெத் அப்படின்னாக்கா ஹவுஸ் அப்படின்னு அர்த்தம், வீடுன்னு அர்த்தம். இந்த பெத்லஹேம், பெத்தனி, பெத்ஃபேஜ், அது மாதிரி பெத்துன்னு வரும். அதெல்லாம் வந்து ஒரு வீடு. நம்ம ஊரில் சொல்கிறாங்க பாருங்கள், ஊர், திருப்பூர், திருப்பத்தூர் அப்படின்ற மாதிரி. அங்கே வந்து என்ன அர்த்தம்? பெத்துன்னு சொல்லிட்டு ஊர் நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி. அவங்க எபிரேய பாஷையில் பார்த்தீங்கன்னாக்கா பெத்துன்னு சொல்லிட்டு பெத்தனி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய பெத்துன்னு ஆரம்பிப்பாங்க. பெத்தஸ்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெத் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுபோல் இந்த ஊரில் வந்து அவர் பிறந்தார். அந்த ஊரில் என்ன கிடைக்கும்? நிறைய வீட், நிறைய கோதுமை விளைச்சல் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஆடு, அந்த ஆடுகள்லாம் நிறைய, இந்த ஆடுகளெல்லாம் உற்பத்தி பண்ணி அந்த முடியிலிருந்து நிறைய துணிகளெல்லாம் உற்பத்தி பண்ணி, ஸோ ஆடுகள் வந்து பலிக்காகவும், ஜெருசலேமுக்கு பலிக்காகவும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அதாவது இப்போ ஆடுகளிலிருந்து துணிமணிகள், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நிறைய கோதுமைகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்களாம், நேராக எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுற ஒரு இடம். சரிங்களா? அதுதான் வந்து பெத்லஹேம். அந்த ஊரில் அவர் பிறந்தாராம். ஸோ பெத்லஹேம் அந்த ஊரில் அவர் எப்போ தோராயமாக பிறந்திருக்கலாம் அப்படின்னா 2 BC. இந்த 2 BC நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 BCலேருந்து நீங்கள் டைரெக்டாக கணக்கு போட்டிங்கன்னா 27 AD. இந்த 27 ADயில் அவருக்கு வந்து 30 வயசு ஆகுதான். தோராயமாக லூக்கா எழுதுறாரு, தோராயமாக 30 வயது ஆன போது இயேசு கிறிஸ்து வந்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோவான் ஞானஸ்தானர் இடத்துல வராராம். ஸோ யோவான் ஞானஸ்தானர் இடத்துல இயேசு கிறிஸ்து எனக்கு ஞானஸ்தானம் வேணும், நீரினால் முழுகி எனக்கு ஞானஸ்தானம் வேணும், இது போல தான் செய்யணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுதோ யோவான் ஞானஸ்தானகர் இயேசு கிறிஸ்துவுக்கு 30 வயதில் ஞானஸ்தானம் கொடுக்குறாராம். 30 வயதில் ஞானஸ்தானம் 27 ADயில் நடந்தது. ஸோ அதிலிருந்து நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா 27 ADயில் அந்த நாட்களில் வாழ்ந்த ராஜாக்கள், அந்த நாட்களில் வாழ்ந்த கவர்னருங்க, அந்த நாட்களில் நமக்கு கிடைச்ச அந்த காயின்ஸ், அவங்களுடைய கவர்னருடைய பேர், ராஜாக்களுடைய பேர், இதெல்லாம் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா 27 AD வருது. ஸோ அந்த 27 ADயில், அதாவது இயேசு கிறிஸ்து 30 வயது ஆகும்போது ஞானஸ்தானம் தோராயமாக எடுத்தாராம். அந்த ஞானஸ்தானம் எடுத்து அவர் ஊழியத்தை ஆரம்பித்தாராம். ஸோ 30 வயதில் அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார்.
தாவீது பார்த்தீங்கன்னா 30 வயசில் அவரும் அந்த ஆட்சியை வந்து ஆட்சி ஆளணும், அந்த கிங் ஆனது 30 வயதில் அவர் ஆனாராம். ஸோ அதுலேருந்து 40 வருஷம் தாவீது ஆட்சி ஆண்டாராம். ஸோ 30 + 40 70 வயது அவருக்கு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாலமோன் அவங்களாம் வராங்க ஆட்சிக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 30 வருஷம், அதாவது இதிலேருந்து 30 வருஷம் நீங்கள் மைனஸ் பண்ணிங்க, 27 AD மைனஸ் பண்ணி இப்படி வந்தீங்கன்னாக்கா தோராயமாக 2 BC அவர் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த 2 BC எப்படி பிறந்திருக்கலாம், எந்த மாதத்தில் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பைபிள் ஸ்டடி இப்போ நம்ம பண்ணுறோம். சரி, முதல்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, அவர் பிறப்பதற்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெக்கரியா, எலிசபெத். இந்த ஜெக்கரியா பார்த்தீங்கன்னா ஹை பிரிஸ்ட், பிரதான ஆச்சாரியர், பெரிய அந்த மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ள அவர் அந்த குலுக்கல் சீட்டுலாம் போடுவாங்க. அந்த குலுக்கல் சீட்டுடைய பேர் யாருக்கு வருதோ தோராயமாக 2 வாரம் அதுபோல் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆலயத்துக்குள்ளே போயிட்டு அவங்க அந்த ஹை பிரிஸ்ட், அதாவது பிரதான ஆச்சாரியர்கள் அங்கே ஊழியம் செய்வாங்க. ஸோ அந்த நேரத்தில் விளக்கை ஏற்றுறது, எண்ணெய்கள் எல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறது. ஸோ உள்ள அந்த கோவிலுக்கு உண்டான காரியங்கள் அந்த ஆலயத்துக்கு உள்ளே இருக்கிற நடக்கக்கூட அந்த பிரீஸ்ட்மாருங்க செய்கிற காரியத்தெல்லாம் அவர் பண்ணிட்டு இருந்தாராம். ஸோ அதுபோல் தருணத்தில் அவர் வயதாகி போச்சு. அதுபோல் தருணத்தில் பார்த்தீங்கன்னா அப்போது தூதர் அவரோட பேசி உங்களுக்கு ஒரு குமாரர் பிறப்பார் அப்படின்னு சொல்லி. ஸோ ஜெக்கரியா அவங்க மனைவி பேர் எலிசபெத், அவங்க மூலமாக ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் அப்படின்றவர் பிறக்கிறார். அவருக்கு யோவான்னு பேர் வைங்கன்னு சொல்லி யோவான் அப்படின்னு சொல்லி எல்லாம் யோவான் ஞானஸ்நானகர் பிறக்கிறார். ஸோ இவங்க அந்த யோவான் ஞானஸ்நானகர் பிறப்பதுக்கு முன்பாக இவங்க வயதானவங்க, எலிசபெத் ரொம்ப வயசானவங்க. அவர் வந்து அந்த உங்களுக்குள்ள அந்த குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த எலிசபெத் அந்த குழந்தைய தாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரெக்னென்ட் அப்போ ஜான் அப்படின்றவரை தாங்கிட்டு இருக்கும் போதோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து என்ன போச்சு, ஜக்கரியா இடத்துல அந்த தூதர் போய் பேசினார். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து மேரிக்கிட்ட அந்த தூதர் வர்றார். அவர் பேர் தான் வந்து ஏஞ்சல் கேப்ரியேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஏன் வந்து ஏஞ்சல் கேப்ரியேல் வந்து ஜக்கரியா கிட்ட போனோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அந்த பாதைகளை செம்மைப்படுத்தி சரிப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐசாயா ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐசாயா 40, 41 இதெல்லாம் படிங்க. அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அவருடைய பாதையை சரி பண்ணி வைக்கணும், அவருடைய பாதையை செம்மை பண்ணி அவர் வருவதற்கு, அவர் ஊழியம் வருவதற்கு முன்பாக இவர் வைக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜான் த பேப்டிஸ்ட் முன்னாடி வர்றார். அவர் முன்னாடி ஒரு 6 மாதம் தோராயமாக வச்சுங்க, ஒரு 6 மாதம் முன்னாடி எலிசபெத் அவனுடைய கர்ப்பப்பையில் அவங்க வளர்ந்துட்டே வர்றார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்து பிறக்கணும். ஏன்னாக்கா மைக்கா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கார், தீர்க்கதரிசனமாக ஐசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கார். ஸோ அதே நேரத்தில் காட் வித் அஸ், தேவன் நம்மோடு மாம்சத்தில், இம்மானுவேல் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா மனிதராக பிறந்தாக்கா அந்த பாவத்தில் அப்படியே வரான். மனிதராக பிறந்தா ஆதாம்லேருந்து அந்த மனுஷ பாவம் அப்படியே தொன்று வருது. ஆனால் இவர் வந்து பாவத்தை அறியாதவர், அந்த பாவத்துக்குள்ளே வரக்கூடாது. ஸோ அதனால் என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா பரிசுத்தராக வரணும். அப்படின்றதுனால என்ன ஆகுதுனாக்கா அதே அந்த கேப்ரியேல் தூதர் என்ன பண்ணுறாருன்னா மரியாள் இடத்துல அவர் போயிட்ட மரியாளை மீட் பண்ணுறார். மேரி இல்லைனா மிரியம் இல்லைனா மரியாள் அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னா நாசரத். அவங்க வந்து மேல் பகுதியில், அதாவது ஜெருசலேமை விட்டு மேல் பகுதியில் இருக்கிறவங்க. கலீலியா, நாசரத், நாசரத்ன்ற ஊரில் அவங்க இருக்கிறாங்க. அதே நாசரத்ன்ற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா யோசேப்பும் இருந்தார். சரிங்களா? ஸோ அந்த சின்ன டவுனில் வந்து என்னென்னா மரியாளுடைய குடும்பத்தை குறித்து யோசேப்புக்கும் தெரியும், யோசேப்பினுடைய குடும்பத்தை குறித்து மரியாளுக்கும் தெரியும். ஸோ 2 ஃபேமிலி தெரியும். ரொம்ப சின்ன ஒரு டவுன் இல்லை, வில்லேஜ்ன்றனால யார் எந்தெந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முதல்ல மேரியின் இடத்துல போயிட்டு அவர் வந்து பேசுகிறார். யார்? அந்த தூதர் பேசுகிறார். இது லூக்கா 1:32 இதை நம்ம வாசிக்கோம். லூக்கா 1:32 என்ன பேசினாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். ஸோ அந்த தூதர் என்ன எப்படி சொல்றாரு பாருங்க, தேவதூதன். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படும். ஸோ உங்கள் வயிற்றில் வளர போகிற அந்த குழந்தை எப்படி இருக்குன்னாக்கா உன்னதமானவர், அதாவது மோஸ்ட் ஹை, அந்த தேவனுடைய குமாரர் அவர் அப்படின்னு சொல்லி. ஸோ இயேசு கிறிஸ்துக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க பாருங்க இங்கே, உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஸோ பிதாவானவர் என்ன பண்ணார், தாவீது மூலமாக அந்த ராஜ்யத்தில் இவர் வருவார், அந்த சிங்காசனத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சிங்காசனத்தை கொடுப்பார் அப்படின்னும் போது இது வந்து என்னென்னா கொஞ்சம் நாட்கள் போகுது, இன்னும் சில வருடங்கள், கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்து அந்த 1000 வருஷ அரசாட்சியில் உட்காரும் போது தாவீதினுடைய அந்த வம்ச
வரலாறுல வந்தவர், தாவீதினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி ஆளுவார். ஸோ இந்த வசனத்திலே பார்த்தீங்கன்னா 2 பகுதி இருக்குது. அவர் பிறப்பதற்கு, அந்த பிறக்க போகிறவர் எப்படி அப்படின்னா உன்னதமானவருடைய குமாரர் அப்படின்னு பேர். அப்படின்னு என்ன அர்த்தம்னா த சன் ஆஃப் த மோஸ்ட் ஹை அப்படின்வாங்க. அதாவது எல்லாரோட பெரியவர் பிதா, அவருடைய குமாரர் அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதர் வந்து மரியாளுக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இன்னொரு வசனம் பார்ப்போம், 35வது வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உன்னதமானவருடைய குமாரர் 1, தேவனுடைய குமாரர் 2, 3வது பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு பேர். ஸோ இயேசு கிறிஸ்துக்கு இந்த தூதர் 3 பேர்களை கொடுக்குறாரு. யார்? கேப்ரியேல் தூதர் மரியாள் இடத்துல சொல்லும்போது உன்னதமானவருடைய குமாரர் 1, தேவனுடைய குமாரர் 2, பரிசுத்தர். நீங்கள் பரலோகத்துக்கு போனீங்கன்னா பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி 3 முறை சொல்லுவாங்க. பரிசுத்தர் பிதாவை நோக்கி, பரிசுத்தர் குமாரரை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி, மெஸ்ஸியாவை நோக்கி. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பரிசுத்தானவர். பரிசுத்தர். அதில் 2 பரிசுத்தரை விட்டுருங்க. ஒரு பரிசுத்தர் என்ன பண்ணுறாரு? கீழே மரியாள் இடத்தினுடைய அவனுடைய கர்ப்பப்பைக்குள்ளே அவர் வளர்றார். அப்படி கர்ப்பப்பைக்குள்ளே வளர்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா கிறிஸ்மஸ் இல்லைன்னா இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா வார்த்தை மாம்சமானது, வார்த்தை தேவனோடு இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 1:1 நீங்கள் வாசிக்கிறீங்க. ஸோ வார்த்தை மாம்சமாயிடுச்சு. ஸோ வார்த்தை மாம்சமாச்சு. என்ன? அந்த மாம்சம் தேவனாக இருந்துச்சான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிதாவோடு இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்தார், அதே நேரத்தில் பரிசுத்தாவினர் கூட இருந்தார். ஸோ 3 பேர் இருந்தாங்க. ஸோ இதிலிருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா வார்த்தை, அதாவது தேவன், அதாவது அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நமக்காக கீழே இறங்குறார். இப்படி கீழே இறங்கும்போதோ சமமாய் எண்ணாமல் பவுல் எழுதுறாரு பாருங்கள் பிலிப்பியரில், தனக்கு அதாவது இயேசு கிறிஸ்து வந்து நான் தான் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவானவர் பக்கத்தில் இருக்கார். ஸோ நான் தான் தேவன் சொல்லிட்டு அந்த சமமாக இருக்கிறத எண்ணாமல் அவர் என்ன பண்ணுறாரு, அவரை தாமே தாழ்த்தி அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்போ என்ன ஆகுதுனாக்கா பிதா, இவர் மகன், அப்புறமா பரிசுத்தானவர். ஸோ மேலே 2 பேர் இருக்காங்க, இவர் கீழே இறங்குறார். இப்படி கீழே இறங்கி வர்றதுக்கு அந்த வார்த்தை, அதாவது இயேசு கிறிஸ்து, அதாவது தேவன், அந்த வார்த்தையை வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆவியில் இருக்கிறவரை அப்படியே மாம்சத்தில் மாற்றுறாராம். அந்த மாம்சத்தில் மாற்றும் போதோ மரியாளுடைய கர்ப்பப்பையில் அந்த மாம்சம் வளர ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாம்சம் எப்படி வளர ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 71:6 நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அந்த மாம்சம் யாருமே நம்பலையாம். அந்த மாம்சம் பிதாவே நோக்கி, அந்த வளர்கிற அந்த கரு வந்து பிதாவே நோக்கி, பிதாவானவரே என்ன டெலிவரி பண்ணுவார். 9 மாதம் கழித்து மரியாளுடைய வயிற்றிலிருந்து டெலிவரி பண்ணுவார், பிதாவானவர் இன்னைக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இயேசு கிறிஸ்து வந்து பரலோகத்தில் வந்து பிதாவானவருடைய மடியில் இல்லைன்னா அவருடைய மார்பகத்தில் அப்படி சாய்ந்து படுத்து கொண்டு இருப்பாராம். ஸோ அவரை பரிசுத்தாவினர் எடுத்து, வார்த்தையை எடுத்து அப்படியே சிறு மாம்சமாக ஆக்கி அந்த மாம்சத்தை வந்து கர்ப்பப்பை உள்ள மரியாளுடைய பர்மிஷன் எடுத்த பின்னாடி கர்ப்பப்பையில் உள்ளே வைக்கும் பொழுதோ அந்த மாம்சம் வளர ஆரம்பிக்குது. அப்படியே வளர 9 மாதம் கழித்து டெலிவரி ஆகுது. ஸோ இதுதான் அது. ஸோ இது போல் அவங்க மேரி ஒத்துக்கிறாங்க. எஸ், ரொம்ப ஒரு அந்த ஒழுங்கிலும் நல்ல நடத்தையிலும் பரிசுத்தத்திலும் நீதி நிமித்தமும் இந்த மேரியும் ஜோசப்பும் வந்து ரொம்ப 2 பேரும் வந்து ரொம்ப தி பெஸ்ட் எங்கே அந்த நாசரேத் என்ற ஊரில். ஸோ மேரிக்கு முதல்ல வந்து அவங்க பர்மிஷன் கொடுத்த பின்னாடி, ஆனால் மேரிக்கு வந்து ஜோசப்பை தெரியாது, ஜோசப்புக்கு வந்து மேரியை தெரியாது. ஆனால் மேரி எஸ்ன்னு சொன்ன எல்லாம் ஆன பின்னாடி இது வந்து 6ஆம் மாதம் அந்த தூதர் வந்து பேசினாராம். 6ஆம் மாதம் எபிரேயர் கேலண்டர் படி நீங்கள் 6வது மாதம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 1ஆம் மாதம் அப்படிலாம் அந்த ஒரு பேர் இருக்கும். ஸோ இதில் 6ஆம் மாதம் அப்படின்றத அந்த 6ஆம் மாதத்தில் தூதர் வந்து பேசும்பொழுதோ தோராயமாக ஒரு மாதம் ஒரு டைம் எடுத்துக்குவாங்க இல்லைங்களா, இது போல் குழந்தை உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் குழந்தை வந்து திருமணமே ஆகாமல் அந்த குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால் பார்த்தீங்கன்னா மேரியினுடைய பெற்றோர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். இதெல்லாம் வந்து பைபிளில் இல்லை. மேரியினுடைய பெற்றோர்கள் ஒரு முடிவு எடுத்து என்ன பண்ணியிருக்கலாம், இன்னொரு நபரை பார்த்து திருமணம் செய்திருக்கலாம் அப்படின்னு, திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா யோசேப் அப்படின்ற ஒரு நபரை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அது போல் அமையுது, கர்த்தருடைய சித்தத்தில் அமையுது. ஸோ அந்த யோசேப்பு அவருக்கு தாய் தகப்பன் இருக்கணும், மேரிக்கு தாய் தகப்பன் இருக்கணும். யோசேப்பினுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா தாவீதினுடைய வம்ச வரலாறுல யூதா குலத்தில் வராரு. மிரியம் அவங்களுடைய பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து யூதா குலத்தில் தாவீதினுடைய வம்ச வரலாறுல மேரியும் வராங்க. 2 பேரும்
ஒரே குலத்தில் இருக்கிறவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணால் மேரி யோசேப்பை இப்போ திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாக அங்கே யூத கலாச்சாரத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னாங்க முதல்ல ஒப்பந்தம் பண்ணுவாங்களாம். திருமணத்துக்கு முன்னாடி ஒப்பந்தம். அதுக்கு பேர் என்ன நடத்தினா பெட்ரோத்தல் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு. புரிச்சுங்களா? இந்த லூக்கா அது போல் புத்தகம்லாம் நீங்கள் வாசிங்கன்னாக்கா லூக்கா 1ஆவது அதிகாரம் 2ஆவது அதிகாரம், மத்தேயு 1ஆவது அதிகாரம் 2ஆவது அதிகாரம் இதெல்லாம் வாசிச்சிங்கனாக்கா பெட்ரோத்தல் அப்படின்ற ஒரு அதாவது ஒப்பந்தம். இந்த பெற்றோர்கள் அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மரியாளுடைய பெற்றோர்களும் யோசேப்பினுடைய பெற்றோர் 2 பேர் வந்து விட்னஸ் அவங்க கையெழுத்து போடுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பெண் வீட்டார் இவங்க மாப்பிள்ளை வீட்டார் 2 பேரும் அப்படி கொடுக்கும் பொழுதோ அது ஒரு ஒப்பந்தம் ஆகிடுது. ஆனால் அந்த ஒப்பந்தம் வந்து அவங்க ஒப்பந்தம் முடித்த பிறகு கணவன் மனைவி என்று அழைக்கப்படுறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணனா அந்த வெட்டிங் செலிப்ரேஷன் முடிகிறவர்களும் அந்த திருமண காரியங்கள் அந்த அந்த கொண்டாட்டம் முடிகிறவர்களும் அந்த வெட்டிங் செலிப்ரேஷன் முடிகிறவர்களும் அவங்க தனித்தனியாக இருக்கணுமா. ஸோ மேரி இந்த பக்கம் தனியாக இருக்கணும், யோசேப் இந்த பக்கம் தனியாக இருக்கணும். ஸோ பெட்ரோத்தல் முடிந்த பின்னாடி சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் முடிந்த பின்னாடி அமௌண்ட் எதாவது ரெடி பண்ணணும். அந்த வெட்டிங் செலிப்ரேஷனுக்கு எப்படி இயேசு கிறிஸ்து காணா ஒரு கல்யாணத்தில் போகும்போது நிறைய பேர் அழைத்து எப்படி நிறைய பெரிய கெஸ்டெல்லாம் இருந்தது பாருங்கள். ஸோ அதனால் சில அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணோம். ஏன்னா அந்தளவுக்கு பெரிய அவங்க பணக்கார குடும்பமும் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்கு சில நாட்கள் தேவைப்படுது. ஸோ இது போல் அவங்க ஒதுங்கி இருக்கிறாங்க பாருங்கள். அதாவது ஒப்பந்தம் முடிந்த பிறகு கணவன் மனைவியாக ஆனால் பிரிந்து தனித்தனியாக அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போதோ மீன்வயல் பார்த்தீங்கன்னா அந்த 7வது மாதம் ஆரம்பிச்சிருது. அந்த 7வது மாதத்துக்கு பேர் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா திஷ்ரி அப்படின்னு பேர். ஹீப்ரு பைபிளில் இல்லைன்னா ஹீப்ரு கேலண்டர் படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா திஷ்ரி அப்படின்னா 7வது மாதம். இந்த 7வது மாதத்தில் வார்த்தை மாம்சம் ஆயிடுச்சு, வளர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இயேசு கிறிஸ்து இங்கே வளர ஆரம்பிச்சுட்டு இருக்கார். தோராயமாக 7வது மாதத்தம் அதாவது 6 முடிந்து 7 அந்த 7வது மாதனுடைய முக்கியத்துவம் என்ன பைபிளில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பழைய ஏற்பாட்டில் நீங்கள் என்ன ஆகும் இது லேவியராகமம் இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னாக்கா அந்த 7வது மாதம் தான் வந்து என்ன அர்த்தம்னாக்கா பாவ நிவாரணைக்காக பாவ நிவாரணை நாளா. ஸோ அந்த 7வது மாதம் 1லேருந்து 10ஆம் தேதி வந்தீங்க அப்படின்னாக்கா பாவ நிவாரணை பாவத்தெல்லாம் வந்து நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணணுமா அறிக்கையிட்டு மனம் திரும்பணுமா. பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு இல்லைன்னா பாவத்துக்காக அந்த பலி கொடுக்கணுமா. மனம் திரும்பணும். அதே நேரத்தில் அறிக்கை அதாவது பலிக்காக என்ன பண்ணுவாங்களோ அந்த ஆடு மாடு இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க பலிக்காக. அவங்க அந்த ஒரு வருடத்துக்கு மறுபடியும் அடுத்த வருடம் பாவ நிவாரணை நாளுக்கு எல்லாருமே அந்த லோக்கலில் இருக்கிற அந்த டெம்பிளுக்கு எல்லோரும் ஜெருசலேமுக்கு போய்ட்டு பலி கொடுப்பாங்களாம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து பலி கொடுக்குற ஒரு மாதமாக பாவ நிவாரணை இல்லைன்னா பாவத்தை எடுக்கிற ஒரு மாதம். அதனால் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவத்துக்காக அவர் இங்கு வந்தாராம். ஸோ நம்முடைய பாவத்தை எடுக்கிறதுக்காக அவர் இங்கே வந்தார். நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகணும், பாவத்திலிருந்து இந்த பாவம் கழுவப்படணும் அப்படின்றதுக்காக வந்தாராம். ஸோ அதனால் எப்போ வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக 7வது மாதம் தோராயமாக திஷ்ரி அப்படின்னு சொல்லி நம்ம ஆங்கில கேலண்டர் படி கிரிகோரியன் இல்லைன்னா ஆங்கில கேலண்டர் படி பார்த்தீங்கன்னா இது செப்டம்பர் அக்டோபரில் விழுது. செப்டம்பர் அக்டோபர் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா இது வந்து புது வருஷம். அதாவது யாருக்கு யூதர்களுக்கு புது வருஷம். ஆனால் அவங்க அது 7வது மாதம் திஷ்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. செப்டம்பர் அக்டோபர் தான் வந்து புதிய வருஷம். ஸோ இந்த செப்டம்பர் அக்டோபரில் என்ன பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து உள்ள வார்த்தை மாம்சமாகி பூமிக்கு வந்தாச்சு. இப்போது யாருடைய கர்ப்பப்பையில் இருக்காங்க? மேரியினுடைய கர்ப்பப்பையில் அவங்க இருக்காங்க, வளர்ந்துட்டே வராங்க. ஸோ இயேசு கிறிஸ்து உள்ளே வந்தது எப்போது பூமிக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக 7வது மாதம். தோராயமாக 7வது மாதம் என்ன அர்த்தம்? செப்டம்பர் அக்டோபர். இது ரொம்ப முக்கியமானது ஒரு இன்சிடென்ட். இது பின்னாடி இந்த திஷ்ரின்றது நம்ம நிறைய விஷயங்களை பார்ப்போம். நம்ம அது இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையும் தோராயமாக செப்டம்பர் அக்டோபரில் தான் நடக்கும் அப்படின்றத நம்ம பின்னாடி வேறு ஒரு பைபிள் ஸ்டடியில் பார்ப்போம். ஸோ 1ஆம் வருகை இயேசு கிறிஸ்து வந்தது பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர், அதாவது வளர ஆரம்பித்தது. 2ஆம் வருகை அதாவது மறுரூப சரீரத்தில் மறுபடியும் வரப்போகிறதும் செப்டம்பர் அக்டோபர். அதில் பார்த்தீங்கன்னா எக்கால பண்டிகை அதெல்லாம் நிறைய வருது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி எக்காலம் அந்த எக்காலெல்லாம் ஊழுதும் போது மறுபடியும் வர்றாரு. அது அடுத்த பைபிள் ஸ்டடியில் அப்புறமா பார்ப்போம். ஸோ அந்த 7ஆம் மாதத்திலிருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு குழந்தை வளர்ந்து முடிந்து டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு 9 மாதங்கள்னு வச்சுங்க. 7லேருந்து ஒரு 9 கூட்டினீங்க அப்படின்னா அந்த யூத கேலண்டர் படி 3வது மாதத்துக்கு நீங்கள் வருவீங்களா. அந்த 3வது மாதத்துக்கு பேர் தான் சிவன் அப்படின்னு பேர். அந்த 3வது மாதத்துக்கு பேர் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு ஈப்ரு கேலண்டரில் அந்த சிவன் அப்படின்ற அந்த 3வது மாதம் நம்மளுடைய கிரிகோரியன் கேலண்டரை பார்த்தீங்கன்னா மே ஜூனில். ஸோ தோராயமாக பார்த்தீங்கன்னா மே எண்ட் இல்லைன்னா ஜூனில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிப்படையில் புரிஞ்சிங்களா. நான் வந்து ஏதோ இப்போ எங்கே மேலே போய் நான் எல்லாம் டேட்டாலாம் எழுதிட்டு வந்தேன் அப்படின்னு நினச்சிக்காது. இந்த அடிப்படையில் ஏன்னா 6ஆம் மாதத்தில் தூதர் வந்து பேசினார். யார்? கேப்ரியேல் தூதர் வந்து மரியாள் இடத்துல பேசினாங்க. அதுக்கப்புறம் எஸ் அப்படின்னு சொன்ன உடனே
வார்த்தை மாம்சமாகி அந்த குழந்தை வளர ஆரம்பிக்குது கர்ப்பப்பையில். அதுலேருந்து நம்ம கணக்கு போடும்போதோ 9 மாதம் அந்த தோராயமாக கணக்கு போடும்போதோ ஈப்ரூ கேலண்டர் படி 3வது மாதத்தில் வந்து அந்த டெலிவரி நடக்குது. 3வது மாதம்னாக்கா மார்ச் அந்த மாதிரி ஏப்ரல் அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஊர் கேலண்டர் படி 3வது மாதம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா மே ஜூனில் அது விழுது. மே ஜூனில் விழும்போது ஜூனுன்னு கூட வச்சுங்க நீங்கள், ஜூன்னா ஒரு 6 மாதம் போயிடுச்சு அப்படின்னு வச்சுங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அவர் வளர்றார். சரிங்களா? சரி, இப்போ நான் சுருக்கமாக சொல்கிறேன் நான். ஸோ எப்போ அந்த இயேசு கிறிஸ்து உள்ளே வந்தார் அப்படின்னா பெட்ரோத்தல் முடிஞ்சிருது. ஒப்பந்தம் முடிந்த பிறகு மிரியம் வந்து மேரி வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கின பின்னாடி ஆமாம் நான் இதெல்லாம் வந்து நம்புகிறேன், இதெல்லாம் விசுவாசிக்கிறேன், ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்த பின்னாடி அதுக்கப்புறமா பரிசுத்த ஆவினர் மூலமாக வார்த்தை மாம்சமாச்சான். வார்த்தை வந்து பரிசுத்த ஆவினர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அதை மாம்சமாக மாற்றுறாராம். புரிச்சுங்களா? பரிசுத்த ஆவினருடைய இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இறந்து போன சரீரத்தையும் மறுரூப சரீரத்தையும் மாற்றுறதான். ஸோ வார்த்தை, அதாவது மேலே இருக்கிறவங்க திடீர்னு ஒரு சரீரத்தில் வரணும் பரிசுத்த ஆவினர் மூலமாக. இறந்து போன சரீரம் மறுபடியும் மறுரூப சரீரமாக ஆகணும், அதுவும் பரிசுத்த ஆவினர் மூலமாக. ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்ச் இன்டர்சேஞ்ச் அப்படி பண்ணும்போது பரிசுத்த ஆவினருடைய அந்த வழி நடத்துதல், பரிசுத்த ஆவினருடைய இன்வால்மெண்ட் எல்லாமே இது ஆகிறதில்ல. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோத்தல் ஒப்பந்தம் ஆன பின்னாடி அந்த மேரேஜ் இன்னும் ஆகலை, ஆனால் தனித்தனியாக இருக்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த குழந்தை வளர அவங்க ஏதாவது வாந்தி எடுத்துருக்கலாம், இல்லை ஏதாவது தலை சுற்றுது, இல்லை ஏதாவது அந்த ப்ரெக்னென்சி சம்மந்தமான சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லும் போது அவங்க சொல்லியிருக்கலாம் யார்கிட்ட டைரெக்டாக இப்போ இவர்கிட்ட யோசேப்கிட்ட இது போல் ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தை இது போல் அப்படின்னே அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா யோசேப் வந்து எல்லாருக்கும் முன்னிலையிலையும் போய் சொல்லாமல், ஏன்னா இதுக்கு வந்து பெரிய தண்டனை. இது போல் வந்து திருமணத்துக்கு முன்பாக இது போல் நீங்கள் கர்ப்பிணியானாக்கா அது பழைய ஏற்பாட்டின்படி ஒரு தண்டனை. ஆனால் வந்து இந்த மிரியமுக்கு இந்த மரியாளுக்கு இது போல் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா நல்ல எண்ணம் பாருங்கள் அவருக்கு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா அவர் இதெல்லாம் நம்ம பப்ளிக்காக நம்ம போய் சொல்லக்கூடாது சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரே மனசில் சரி இவங்கள மொல்லமாக விவாகரத்து பண்ணிடலாம், ஏன்னா குழந்தை திருமணம் நம்ம இன்னும் ஒன்றாவே வரல, அதுக்குள்ளே வந்து இவங்க இது போல் குழந்தெல்லாம் உள்ளே வளருது அப்படின்னு சொல்கிறாங்களே, இது வந்து நம்ம எப்படி சமுதாயம் எப்படி ஏற்றுக்குமோ நான் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு விவாகரத்துக்கு அவர் பிளான் பண்ணி அப்படியே தூங்கிட்டு இருக்கார். விவாகரத்துக்கு அப்படியே தூங்கும் போது மறுபடியும் என்ன பண்ணுறாரு யோசேப்புக்கு மிகாவேல் தூதர் வந்து மறுபடியும் கனவுலே பேசுகிறார். இந்த யோசேப்பு அப்படின்னாவே கனவுல தான் பேசுகிறாங்க பாருங்க கர்த்தர். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பில் பார்த்தீங்கன்னா அவர் பழைய ஏற்பாட்டு யோசேப்பு வந்து கனவுல எல்லா தரிசனத்தில் அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறார் கர்த்தர் பேசுகிறதுலாம். அதே மாதிரி புதிய ஏற்பாடு யோசேப்பு அப்படி இல்லைன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இந்த யோசேப்புக்கும் கர்த்தர் தரிசனத்துலேயும் அந்த கனவுலையும் பேசும்பொழுதோ அவர் புரிஞ்சுக்கிறார் ஆமாம் அப்படின்னு. ஸோ என்ன ஹிண்ட் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்பா அந்த அம்மா வயிற்றில் வளர்கிற குழந்தை வந்து சும்மா இல்லை, அது பயங்கரமான குழந்தை. என்ன குழந்தை அப்படின்னா தேவன் உங்களோடு, இதுக்கு முன்னாடி தேவன் எங்களோடு இருந்தார் பரலோகத்தில், இப்போ தேவன் உங்களோடு இருக்க போகிறாரு, இதுதான் பெரிய விஷயம் இது. ஸோ அந்த குழந்தை வந்து பரிசுத்த ஆவினர் மூலமாக இங்கு கொண்டு வரப்பட்டது. பரிசுத்த ஆவினர் மூலமாக வார்த்தை மாம்சம், அதாவது மாம்சமாகி அது வளர்ந்து 9 மாதத்தில் அது டெலிவரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து இது வந்து தேவன் உள்ள வளருகிறது. இதை வந்து இது போல் இது எப்படி ஐசாயா இது போல் அதிகாரத்தில் 7, 9 இதெல்லாம் படிச்சிங்கனாக்கா கர்த்தர் வந்து கண்டிப்பாக பிறப்பார், பாவத்துக்காகவும் உங்களை விடுதலை பண்ணுறதுக்காகவும் இது போல் இயேசு கிறிஸ்து வந்தே ஆகணும் மெஸ்ஸியா. பாருங்கள் மைக்கா இதிலெல்லாம் எழுதியிருக்கு. பழைய தீர்க்க தரிசன கண்ணோட்டத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்தே ஆகணும். அதனால் மரியாதை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம், உங்களை வந்து கணவராக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேசும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படியே விட்டுறாரு. அதுக்கப்புறமா இவங்க வந்து ஒன்றா சேரலை, ஆனால் அந்த குழந்தை பிறந்த பிறகு அவங்க திரும்பவும் ஒன்றா அவங்க சேர்றாங்க. யார்? மிரியமும் அதை மரியாளும் யோசேப்பும். அப்போ குழந்தை பிறந்துடுது. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரோத்தலுக்கும் ஆனால் இன்னும் மேரேஜ் ஆகலை, நடுவில் இருக்குது. ஸோ ஆனாலும் என்ன பண்ணுறாங்க இப்படி இந்த இதுலேயே வந்து என்ன ஆகுதுன்னா இந்த குழந்தை வளர ஆரம்பிக்குது. இவங்க தனியாக இருக்கிறாரு, இந்த அம்மா தனியாக இருக்கிறாங்க. குழந்தை வளர ஆரம்பிச்சிருது. பரிசுத்த ஆவியானவரால் இந்த குழந்தை உண்டாகி இந்த குழந்தை வளர்ந்து 9 மாதத்தில் டெலிவரி ஆகிடுது. ஸோ இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து புதிய இந்த சட்டம் ஒன்று வருது இந்த டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி. என்ன அப்படின்னாக்கா எல்லோரும் வந்து ஒரு சென்சஸ், எல்லோரும் வந்து அவங்கவுங்க எந்தெந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்தந்த ஊரில் வந்து சென்சஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யோசேப் அவர் என்ன பண்ணுறாங்க, ஆமாம் நம்ம பிறந்த நம்ம பெத்லஹேமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. மரியா அவங்களும் பெத்லஹேம் எல்லாம் அந்த தாவீதினுடைய வம்ச வரலாறுல இருந்தவங்க, ஆடு மேய்க்கிறவங்க, அந்த இதில் ராஜானுடைய பரம்பரையில் வந்தவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பெத்லஹேமுக்கு நோக்கி போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாசரத்துலேருந்து அவங்க எல்லாருமே பெத்லஹேமுக்கு அந்த சென்சஸ். ஆனால் இன்னும் குழந்தை டெலிவரி டைம் அது கிட்ட.
அந்த டெலிவரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க அங்கேருந்து வந்து இங்கே சேர்றாங்க. ஆனால் வந்து பொதுவாக நம்ம என்ன கதை கேட்டிருக்கோம் அப்படின்னாக்கா, அந்த குழந்தை வந்து ஆட்டு தொழுவத்தில் பிறந்துச்சு. ஏன்னா அர்ஜென்ட்டில் வந்து அவங்களுக்கு வயிறு வலி ஜாஸ்தியாகி ஆம்புலன்ஸ் இல்லை, சாரி மாட்டு வண்டி இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வேக வேகமாக போய் கதவை தட்டி, யாரோ ஒருத்தர் கதவை திறந்து அவங்க உடனே உள்ளே போய் என்ன பார்த்ததுன்னா, மாட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லலாம் மாடு இல்லைனா ஆடு இல்லைனா அந்த மிருகங்கள்லாம் வளர்ப்பாங்க. அதுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் துரத்திட்டு வேக வேகமாக அங்கே டெலிவரி பண்ணி அதில் ஒரு துணியை சுற்றிட்டு அவங்க அந்த அம்மா உட்காடுறாங்க அப்படின்னு இல்லை. புரிஞ்சுங்களா? இது எல்லோரும் அப்படி தான் நினைப்போம். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வெல் இன் அட்வான்ஸ் உள்ளே போனாங்க. எங்கே? பெத்லஹேமுக்கு போனாங்க. பெத்லஹேமுக்கு போனவங்க யோசேப்பினுடைய அந்த சொந்தக்காரர் அவங்க இருந்தாங்க பாருங்க, அந்த இடத்துல அவங்க ரூமில் தங்கினாங்க. அவங்களுடைய சொந்தக்காரனுடைய ரூமில் தங்கினாங்க. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா வீடு எப்படி கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து மிருகங்கள் இருக்குமா. என்ன மிருகங்கள்? வீட்டு, அதாவது ஆடு மாடு இதெல்லாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த ஆடு மாடெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு இதில் இப்படி பண்ணி வச்சுருப்பாங்க, மேஞ்சர் அப்படின்றாங்க ஆங்கிலத்தில். ஸோ அந்த இது அது சாப்பிட்டுருக்குமா, அது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அது இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் இதெல்லாம் ஆடுகடெல்லாம் மேய்ச்சிட்டு இரவு நேரத்தில் அது வந்து உள்ளே தங்குமா, அது டோர் போட்டு மூடிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு பெரிய ஹால் இருக்குமா, கெஸ்ட்டு தங்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு ரூம் ஒன்று வச்சுருப்பாங்களாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு 1 BHK இல்லைன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK 2 அறைகள் அப்படி தான் இருக்குமா அதில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1 BHK ஒரு ரூம். அதில் அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ரூம். ஸோ இவங்க வந்தனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களும் கர்ப்பிணி பெண், இவங்க வந்தனால இந்த கெஸ்ட் ரூமில் அவங்க தங்கியிருக்கிறாங்க. அந்த கெஸ்ட் ரூமில் தங்கி அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த டெலிவரி ஆகிருக்கு. அங்கே கெஸ்ட் ரூமில் டெலிவரி ஆன பிறகு அந்த குழந்தைய என்ன பண்ணுறாங்க, வெள்ளை துணியில் அவங்க சுற்றி அந்த குழந்தைய கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய கெஸ்ட்டுங்க வந்துகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கீழே பகல் நேரத்தில் எந்த மிருகமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கீழே என்ன பண்ணுறாங்க, அவங்க அதை வச்சு அந்த இடத்துல வெள்ளை துணியை வச்சு அந்த இடத்துல அந்த அம்மா வச்சுட்டு அவங்க உட்காடுறாங்க. யார்? மரியாள் வந்து அவங்க உட்காடுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி மரியாளுக்கு அந்த கீழே வச்சுருந்தாங்க பாருங்கள், அந்த கீழ் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அந்த மிருகங்கள்லாம் இருந்தது பாருங்கள், அந்த இடத்துல தான் டெலிவரி ஆச்சு அப்படின்னு பைபிளில் இல்லை. இப்போ நீங்கள் கேட்கலாம், அந்த ஒரு கெஸ்ட் ரூமில் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் டெலிவரி ஆச்சு அப்படின்னு எங்கே இருக்குது அப்படின்னா, டெலிவரி ஆன பிறகு தான் அந்த குழந்தைய சுற்றி கீழே எடுத்துகிட்டு வர முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மோசேனுடைய சட்டத்திட்டத்தின் படி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கான இடத்துலலாம் டெலிவரிலாம் நடக்காது. கீழே மாடுகள் கீழெல்லாம் வர அது போல் இல்லை நேரங்களில் டெலிவரி வந்து ஒரு நல்ல சுத்தமான ஒரு ரூமில் ஒரு யூத பெண்மணி இல்லை 2 யூத பெண்மணிகளை வைத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்களில் அந்த டெலிவரி பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து அதில் வந்து அவங்கள தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 7 நாள் 8 நாள் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க அதுக்கப்புறமா அந்த துணியை எடுத்துகிட்டு வந்து அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த சின்ன குழந்தைய அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வெள்ளை துணியில் சுற்றி அதுக்கப்புறமா கீழே எடுத்துகிட்டு வந்து அவங்க வைக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த தூதர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆடு மேய்க்கிறவங்க கிட்ட, ஏன்னா ஆடு வந்து இங்கே இல்லை, ஆடு வந்து வெளியே இருக்குது, நிறைய ஆடுகள் வெளியே இருக்குது, இரவு நேரத்தில் சில ஆடுகளை வெளியும் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த ஆடுகள் மேய்க்கிற ஒரு இடத்துல போய்ட்டு அந்த தூதர் போய்ட்டு அந்த உங்கள் ஊரில் வந்து இது போல் அவர் பிறந்திருக்கிறாரு, நீங்கள் போய் பாருங்கள், அந்த வெள்ளை துணியில் சுற்றப்பட்டு அவங்க அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஆடு மேய்க்கிறவங்களாம் வந்து இங்கே வந்து பார்க்குறாங்க. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பார்த்து நம்ம அதை வாசிக்கணும். சரி, அப்போது இதிலிருந்து அந்த குழந்தை வந்து வளர ஆரம்பிக்க வந்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரியும், அந்த ஹீரோத் ராஜா வந்து விரோதமாக வரான். ஏன் அப்படின்னாக்கா, ஒரு 1.5 to 2 வருடம் கழித்து அந்த புத்திசாலிகள், அதாவது ஈஸ்ட்லேருந்து வந்த இந்த புத்திசாலிகள், குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஈரான் இல்லைனா ஈராக்லேருந்து வந்த அந்த புத்திசாலிகள் எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன பாருங்கள், தானியல் அந்த நாட்களில் இருக்கும் பொழுதோ நெபுகத்நேசர் ஒரு கனவு காணுவார். அந்த கனவை நீங்கள் சொல்லணும், அந்த கனவுனுடைய அர்த்தத்தையும் சொல்லணும், இல்லைனா நான் அந்த புத்திசாலியெல்லாம் வானசாஸ்திரியில் நான் சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த வானசாஸ்திரியில் புத்திசாலியையும் காப்பாற்றி விட்டாராம் தானியல். என்னுடைய தேவன் உங்களுடைய வெளிப்பாடெல்லாம் அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த தானியல் அந்த நெபுகத்நேசர் என்ன கனவு கண்டார், அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய முழு அர்த்தம் என்ன எல்லாத்தையும் சொல்லி முடித்த பிறகு தானியல் வந்து ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு வந்துடுறார். ஸோ தானியலுக்கு கீழே அந்த ராஜ்யத்தில் பாபிலோன் அந்த ராஜ்யத்தில் இருந்த அந்த புத்திசாலிகள் இவருடைய ஸ்டூடெண்ட் ஆயிடுறான். ஸோ தானியல் வந்து என்ன பண்ணுறாரு, இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாரு. இப்படி சொல்லிக் கொடுக்கும்போது தான் 490 வருஷம், அதில் 483 வருஷம், 483வது வருஷம் கடைசியில் மெஸ்ஸியா மரிப்பார். பொதுவாக ஊழியத்துக்கு வரணும்னா 30 வயசுல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். லேவியர்கள் அதுபோல் அந்த யூதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 25 வயசுலேருந்து 30 வயசு வரலாம் ஒருத்தர் கீழே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிளாஸில் போய் சேருவாங்களாம். அதாவது
ஒரு பிரதான ஆச்சாரியர் கீழே, ஒரு சீனியர் லேவியர் கீழே ஒரு ஜூனியர் போய் சேருவாராம். அதனால் வந்து எடுத்த எடுப்பில் நேராக கோவில் ஆலயத்துக்குள்ளே போய்ட்டு ஊழியம் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த 25 வயசுலேருந்து 30 வயசு வரலாம் ட்ரைனிங் முடித்து 30 வயசுலேருந்து அந்த லேவியர்னுடைய அந்த அந்த ஒரு டெம்பிளில் போய் அவங்க போய் வேலை செய்வாங்களாம். ஸோ ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னா 30 வயது பைபிள் படி பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 483வது வருஷம் அந்த மெஸ்ஸியா சங்கரிக்கப்படுவார் அப்படின்றனால அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ண பேக்கில் வரணும். அதுலேருந்து நீங்கள் பேக்கில் 30 வருஷத்தை நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா 450வது வருஷத்தில் அவர் பிறப்பார் அப்படின்ற காரியத்தை தானியேல் சொல்லி கொடுத்துருக்கணும். இது கொஞ்சம் குழப்பம்தான், புரியாது தான், ஆனால் புரிஞ்சுங்க. அதாவது 483 வருஷம் இதில் இயேசு கிறிஸ்து மரிப்பார். ஆனால் 30 வருஷத்தில் தான் அவர் அந்த இதுக்கே அந்த 30 வருஷத்தில் இதுக்கு முன்னாடி பிறந்தாதான் இது கூட ஒரு 30 போட்டிங்கன்னா தான் இது உள்ளே வர முடியும். ஸோ அதனால் இதை கழித்து பார்க்கும்போதோ பார்த்தீங்கன்னா தோராயமாக இந்த வருடங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவர் வந்து 483 மரிப்பார் அப்படின்றத வந்து 450 பிறந்தாதான் இந்த ஒரு 33 கூட்டினீங்கன்னா தான் 483க்கு வருவீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவருடைய இறப்பினுடைய நேரத்தை வைத்து அதிலிருந்து 30 வயதில் தோராயமாக அவர் என்ன பண்ணியிருக்கணும், அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கணும். 30 வயதுக்கு முன்னாடி அவர் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி 30 வருஷத்துக்கு முன்பாக பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ 30 வருஷத்துக்கு முன்பாக பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அந்த கணக்கு போடும் போதோ பார்த்தீங்கன்னா 2 BCயில் வந்து விழுது. 2 BC, 1 BC, 0, இது ஒரு 3 வருஷம் ஆச்சு. இதிலிருந்து ஒரு 30 வருஷம் கழிச்சு, இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 வருஷம் கழிச்சு, 27 வருஷம் கழிச்சுன்னா 30 வயசுக்கு வராது. 30 வயசில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் யோவான் ஞானஸ்தானகர் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்காராம். எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து முழுகி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவினரை பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அப்படி ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா 480 வருஷம் ஆயிடுச்சான். அதுலேருந்து ஒரு 3 வருஷம் போட்டிங்கன்னா 483 அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய பாவத்துக்காக சங்கரிக்கிறார் அப்படின்னு சொல்லி. இது கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த கேல்குலேஷன். நம்ம வேறு ஒரு டைமில் நான் போடுறேன். அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த போர்டும் உனக்கு பத்தாதியா, உனக்கு இன்னும் நிறைய போர்டு வேணும் பொழுது அப்படின்றோம். ஸோ அதனால தான் அதிகபட்சம் நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்காக நம்ம எழுதுகிறோம். ஆனால் நிறைய எழுதுகிறேன் அப்படின்னு கோச்சிக்காதீங்க. பட் அப்போ தான் வந்து உங்கள் பார்வைக்கு சில விஷயங்கள்லாம் அட்லீஸ்ட் நீங்கள் இப்போ படிக்கலனா கூட உங்கள் பிள்ளைங்களாவது சில கேல்குலேஷன்லாம் உள்ளே போவோம், சில நம்பர்லாம் உள்ளே போவோம், அவங்களாவது படிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களுக்காவது அட்லீஸ்ட்டு இங்கிலீஷ் தெரிஞ்ச பிள்ளைங்க இதை படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 33 வருஷம் கழிச்சு அவர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, அவர் அந்த சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடி யூத ஜனங்க அவரை அங்கீகரிக்கவே இல்லையா. சிலர் அங்கீகரித்தாங்க, ஆனால் அதிகபட்சமான யூதர்கள் மெஸ்ஸியாவை இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்காதனால அவர் என்ன பண்ணாங்கன்னா கன்னத்தில் அரைஞ்சாங்களாம் பலாருன்னு. புரிஞ்சுங்களா? அதுதான் வந்து இங்கே எழுதியிருக்கிறாங்க. இப்போ நான் படிக்கிறேன் பாருங்கள். மீகா 5வது அதிகாரம் நான் படிக்கிறேன் பாருங்கள். 1வது வசனத்தினுடைய 2வது பகுதி நான் படிக்கிறேன். இஸ்ரவேலினுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்தில் அடிப்பார்கள். இஸ்ரவேலினுடைய நியாயாதிபதி யார்? இயேசு கிறிஸ்து. ஸோ இஸ்ரவேலுக்காக நியாயம் செய்கிறவர், நியாயாதிபதியாக வரவர் என்ன பண்ணாராம், கோலில் அடித்தாங்களாம். பலாருன்னு வந்து தான் அவர் கண்ணெல்லாம் கட்டிட்டு அடிச்சுட்டு, யார் அடித்தாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம், நீங்கள் தான் பெரிய மெஸ்ஸியாவாச்சே, தீர்க்கதரிசியாச்சே, சொல்லுங்கள் பார்க்கன்னு சொல்லிட்டு அவர் கண்ணை கட்டிட்டு எச்ச துப்புனாங்களாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மத்தேயு 26வது அதிகாரம் 67, 68, இல்லைனா லூக்கா 22வது அதிகாரம் 64வது வசனம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிலுவை அந்த நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நடந்த நிகழ்ச்சியெல்லாம். இதை தான் வந்து அவர் என்ன சொல்கிறாருனாக்கா மீகா 1வது வசனத்தில் பார்த்தீங்க 5:1 பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஆனால் அந்த மீகா 1வது வசனத்தினுடைய முதல் பகுதி பார்த்தீங்க அதுனா சேனைகளுடைய நகரமே, அதாவது ஜெருசலேம் வந்து அந்த நாட்களில், அதாவது 2000 வருஷம் கழித்து, அதாவது எதிர்காலத்தில், புரிச்சிங்களா, 400, அதாவது நான் இப்போ இருக்குது பாருங்கள் 2029 2030வது வருஷத்தில் இப்போ வரப்போகிற அந்த காலகட்டத்தில் சேனைகளுடைய நகரமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சேனையாக இருக்குமா. சேனைகளுடைய நகரம் ஜெருசலேம் உள்ளே போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்மி, அங்கே பார்த்தீங்கன்னா ஆர்மி, எங்கே பார்த்தாலும் இருப்பாங்களா. என்னன்னா எந்த பக்கத்துலேருந்து வந்து அடிப்பானே தெரில, என்ன பண்ணுறதுனே தெரில, யார் தான் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு தெரில, நாங்களும் அங்கே போடுறோம். அதனால் அந்த ஜெருசலேமுக்கு என்ன பேராம், சேனைகளுடைய நகரமே அப்படின்னு பேராம். எதிர்காலத்தில் நடக்க போது இப்போ நடந்துட்டுருக்கு. சேனைகளுடைய நகரமே இப்பொழுது துண்டு துண்டாக கூடிக்கோள். இங்கே ஒரு குரூப் இருங்க, அங்கே ஒரு குரூப் இருங்க, அங்கே ஒரு அவன் அடிச்சானா அங்கே ஒரு குரூப் இருங்க, அவன் அடிச்சானா அங்கே ஒரு குரூப் இருங்க.
அப்படி இயேசு கிறிஸ்துவ நீங்கள் கன்னத்தில் அடிஞ்சிங்க இல்லைங்களா, இப்போ உங்களுக்கும் அடி விழ போகுது. அங்கங்கங்கங்க கூடுங்க. இவன் அடிப்பானா, அவன் அடிப்பானா, ஃப்ரண்ட்லேருந்து வருவானா, அந்த சைட்லேருந்து ராக்கெட் வருமா, இங்கேருந்து வருமா, எவன் அடிப்பானே தெரில. ஸோ அதுதான் வந்து இந்த முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சேனைகளுடைய நகரமே, அதாவது ஜெருசலேமே, இப்போது துண்டு துண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். நமக்கு முன்பாகனா யூதர்களுக்கு முன்பாக ஜெருசலேமுக்கு விரோதமாக முற்றுகை, எல்லா தேசத்துலேருந்து முற்றுகை போடப்படுமா. இது வந்து சங்கீதம் 83வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 தேசங்கள் கூடி வந்து அடிக்குமா, அதாவது அந்தி கிறிஸ்துக்கு கீழே. சரிங்களா, அடுத்து நான் படிக்கிறேன் பாருங்க, 2வது வசனம். எப்ரத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அப்படின்னா என்ன நடத்தினாக்கா, அவர் எங்கேருந்து வந்தாருன்னு இல்லையா. அனாதி நாட்கள்னா அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவு, அதாவது எங்கேருந்தோ வந்தார் அவர். அதனால் எட்டர்னல் காட் அப்படின்னு பேர். நமக்கு என்ன இருக்கும், இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு நம்ம ஜூன் 10 பிறந்தேன் அப்படின்னா ஜூன் 10 நமக்கு வந்து அனாதி நாள்னு சொல்ல முடியாது. ஜூன் 10 தான் பிறந்தேன். எப்போ இறந்தேன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட, ஸோ இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் அனாதின்னு சொல்ல முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் வந்து பிறப்பவே இல்லை, அவர் வந்து நித்தியமாக இருக்கிறவர். அவரை யாருமே உருவாக்குனதில்லை. இயேசு கிறிஸ்துவ யாரும் உருவாக்குனதில்லை. அதனால் வந்து அனாதியிலேருந்து வந்தவர், அனாதியிலிருந்து அது நடு நாட்களாக இங்கேயே இருந்தார். அதிலிருந்து அவர் என்ன பண்ணார், வார்த்தையாக இருந்தவர் மாம்சமாக வந்தார். அதனால தான் இந்த வார்த்தை இப்படி பயன்படுத்துகிறாங்க. இங்கே மீகா 5வது அதிகாரம். இப்போ நம்ம 3வது வசனத்துக்கு போவோம். ஆனாலும் பிரசவத்தில் இருக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். ஆனாலும் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார். அப்படின்னா நடத்தினா பிரசவ காலத்துக்கு மட்டும், அந்த பிரசவ காலம் வரலும் ஒப்பு கொடுப்பாராம். அப்படின்னா நடத்தினாக்கா வரப்போகிற உபதிரவ காலம் மட்டும் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுப்பார். அப்போ அந்த யூத ஜனங்க கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிங்க இல்லைங்களா. அவர் என்ன பண்ணிட்டாரு, 2 நாள் நான் போயிட்டு வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு, 2 நாள்னா 2000 வருஷம் நான் பரலோகத்தில் இருந்துட்டு அப்புறமா வரேன் நான், நல்லா மாட்டின் முடிங்க நல்லா அப்படின்னு சொல்லிட்டு என்னதுன்னா ஜனங்க எல்லாம் தத்தளிக்கிறாங்க. இப்போ அந்த உபதிரவ காலம் மட்டும் நான் உங்களை நான் ஒப்பு கொடுப்பேன். அப்படி உபதிரவ காலம் முடிகிறவரில், மகா உபதிரவ காலம் முடிகிறவரில் நீங்கள் அடி வாங்குங்க. அப்பொழுது அவருடைய சகோதரர்களில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட திரும்புவார்கள். அப்போ மீதி யாரெல்லாம், எவ்வளோ ஜனங்க மகா உபதிரவ காலத்தில் யூத ஜனங்க அழிந்து போனாலும் மீதி இருக்கிற ஜனங்கள்லாம் அங்கெல்லாம் திரும்புவார்களாம். வெவ்வேறு தேசத்தில் பிணை கைதியாக எங்கெங்கெல்லாம் அகப்பட்டிருந்தாங்களோ, எங்கெங்கெல்லாம் கடத்தின்னு போனாங்களோ, மீதி உயிர் தப்பிச்சு போனவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப எல்லாம் ஜெருசலேமுக்கு வந்து உட்காருவாங்களாம். அப்படி தான் இங்கே அர்த்தம். 4வது வசனம். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடு நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். எப்போ எல்லாம் வந்த பின்னாடி கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாராம், மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். யார், யூத ஜனங்க நிலைத்திருப்பாங்க. எப்போ, அந்த நாட்களில். அந்த நாட்களுக்கு பேர் என்ன, 1000 வருட அரசாட்சி காலம் ஆரம்பிக்குது பாருங்க. அந்த டைமில் அவர் இனி பூமியின் எல்லையில் பரியந்தம் மகிமைப்படுவார். பூமியினுடைய எல்லைகள் எங்குமே அவர் மகிமைப்படுவாராம். இது என்னத்தை சொல்கிறார் அப்படின்னா, ஜெருசலேம் சுற்றி ஆள் வந்து அடிக்க போகிறாங்க. கன்னத்தில் அடிஞ்சிங்க இல்லைங்களா, பிறந்த இயேசு கிறிஸ்து பெத்லஹேமில் பிறந்தவரை கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிங்க. அவர் போயிட்டார். ஆனால் மகா உபதிரவ காலம் மட்டும் உங்களை ஒப்பு கொடுப்பார். ஆனாலும் திரும்ப அவர் என்ன பண்ணுவார், உங்களை மறுபடியும் கொண்டு வந்து மீதி இருக்கிற ஜனங்களெல்லாம் கொண்டு வந்து 1000 வருஷ அரசாட்சியை மறுபடியும் ஆரம்பிப்பார். அவருடைய ஆட்சி காலம் மறுபடியும் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, 5வது வசனம் நான் படிக்கிறேன். அதாவது மீகா 5:5 வசனம். இவரே சமாதானக்காரர். எவரே சமாதானக்காரர், இயேசு கிறிஸ்துவே சமாதானக்காரர். அசிரியன் தம்முடைய தேசத்திலே வரும்போது, அப்படின்னு நடத்தினாக்கா, அதாவது ஜெருசலேமை விட்டு, அதாவது இஸ்ரேலை விட்டு, இஸ்ரேலுக்கு மேலே ஒரு பகுதி இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் வந்து அசிரியன்னு பேர், இல்லைனா அசிரியான்னு பேர், இல்லைனா இப்போ இருக்கிற சிரியான்னு பேர். நான் படிக்கிறேன் பாருங்க. இவரே சமாதானக்காரர். அசிரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போது நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும்போது 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். அப்படின்னா நடத்தினா இது பயங்கரமான ஒரு தீர்க்க தரிசனம். இது ஞாபகம் வச்சுங்க. அதாவது அந்தி கிறிஸ்து அந்த நாட்களில் எதிர்காலத்தில் அசிரியா அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய ஒரு எல்லை. அதாவது அசிரியானுடைய எல்லை அப்படின்னா என்னென்ன நடத்தினாக்கா சிரியா அப்படின்றது, அதே நேரத்தில் டர்க்கியினுடைய கீழ்ப்பகுதி இதெல்லாம் சேருது. ஸோ அதனால் அந்த அந்தி கிறிஸ்து வந்து டர்க்கியினுடைய கீழ்ப்பகுதியாக இருக்கலாம், இல்லைனா சிரியானுடைய பகுதியில் இருக்கலாம். அவன் என்ன பண்ணுவான்னா அவனுடைய படைகளோடு வந்து ஜெருசலேமில் கால் வச்சு மிதிக்கும் பொழுதோ யார் உங்களை காப்பாற்றுவா, யாரும் காப்பாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்து தான் வந்து காப்பாற்ற முடியாது. ஸோ அந்தி கிறிஸ்தனுடைய ஆட்சியை
கவித்து அந்தி கிறிஸ்துக்கு விரோதமாக சண்டை போடுறவங்க யாருமே இல்லையா உலகத்தில். அந்த அந்தி கிறிஸ்துனுடைய படையோடு 10 தேசங்களோடு அவன் இருக்கிறான். அந்த அந்நியன், அதாவது அந்த அசிரியன் வந்து காலை வைக்கும் போதோ யார் வந்து உங்களை காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. அசிரியன் நம்முடைய தேசத்திலே வரும்பொழுதோ, நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் பொழுதோ, அதாவது 7 மேய்ப்பரையும் மனுஷர்கள் 8 அதிபதிகளையும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, விரோதமாக நிறுத்த. அதனால் யாராவது ஒருத்தர் பாருங்கள், ட்ரம்ப்பு இல்லைனா யாராவது UK, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து ஒரு 7-8 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்திகிறிஸ்து டே நீ இந்த மாதிரி உள்ளே வந்து இந்த மாதிரி அமக்கலம் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டுவாங்களாம். 6வது வசனம் பார்த்தீங்கன்னா, இவர்கள் அசிரியா தேசத்தையும் நிம்ரோதின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள். அசிரியன் தம்முடைய தேசத்தில் வரும்போது, தம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போது அவனுக்கு நம்மை தப்புவிப்பார். யாரு? இந்த இயேசு கிறிஸ்து, மெசியா இயேசு கிறிஸ்து, அவனுக்கு நம்மை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுல இருந்து கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதில் என்ன விஷயம் அப்படின்னா, மைக்கா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆச்சுப்பா முன்னாடி நான் வாழ்ந்த காலத்தில் அசிரியா வந்து அடிப்பான் ஆச்சு, அடுத்து பாபிலோன்காரன் வந்து உங்களை அடிப்பான் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா 70 வருஷம் அங்கே பனிஷ்மெண்ட் பாபிலோனில் இருந்தீங்க, அதுக்கப்புறமா மறுபடியும் ஜெருசலேம் வந்து கட்டுவீங்க. ஜெருசலேம் கட்டி முடிச்சாச்சு. கட்டி முடித்து எல்லாம் முடித்த பிறகு இயேசு கிறிஸ்து மெசியா வருவார். மெசியாவை ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சிங்க, மெசியாவை ஏற்றுக்கல. அவர் என்ன பண்ணார், உங்களுடைய பாவத்துக்காக சிலுவையில் மரித்து அவர் என்ன பண்ணார், பரலோகத்துக்கு போயிட்டார். 2 நாள் கழிச்சு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 நாள் கழிச்சு வருவார் அப்படின்னு என்ன நடத்தினாக்க, இவங்களுக்கு இன்னும் அடி விழுது. யாருக்கு? ஒப்பு கொடுத்துனா படம் இவன் அடிக்கிறான் எல்லாமே ஆகுதுங்க. ஸோ இன்றைக்கி லேட்டஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சிரியாவில் சொல்கிறான். சிரியாவில் என்ன சொல்கிறான்னாக்கா, அந்த கவர்மெண்ட்டே நாங்கள் கவுத்துட்டோம், இப்போ அடுத்து நாங்கள் ஜெருசலேம் உள்ள வந்து அந்த ஆலயத்தை நாங்கள் கைப்பற்ற போகிறோம், அந்த ஜெருசலேம் நாங்கள் கைப்பற்ற போகிறோம் அப்படி சொல்லிட்டு சிரியாக்காரன் சொல்கிறான். ஸோ அதே மாதிரி எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த அசிரியன் இல்லைனா அந்த சிரியா தேசத்துலேருந்து வரும் பொழுதோ, உள்ள காலை வைக்கும் போதோ உங்களை காப்பாற்றுறவர் யார்? மெசியா தான். அதனால் தயவுசெய்து மெசியா இடத்துல சரண்டர் ஆகிடுங்க. நீங்கள் உங்கள் பண பலமும் அப்புறமா நீங்கள் அணுகுண்டு வச்சுருக்கலாம், நியூக்ளியர் பாம் வச்சுருக்கலாம், இதெல்லாம் வந்து எதுவுமே பிரயோஜனப்படாது. அந்த நாட்களில் அந்த 10 தேசங்களும் ஒரு நாள் நைட்டு உள்ளே வந்து காலை வச்சு அடிக்கும் போதோ எவன் வந்து காப்பாற்றுவான்? இயேசு கிறிஸ்து தான் வந்து காப்பாற்ற முடியும். ஸோ அதனால் ஏங்க இந்த பிறப்பு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இதில் போய் இப்படி முடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம். இந்த இயேசு கிறிஸ்து பிறந்தார், ஆனால் அப்படியே குழந்தையாவே இல்லை. குழந்தை இயேசுன்னு சொல்லிட்டு குழந்தையா சின்னவளாக அவர் வளர்ந்து கிளந்து இவங்க அடித்தாங்க, சிலுவையில் மரித்தார், மேலே போனார். ஆனால் மேலே போனவர் திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க, மைக்கா 5வது அதிகாரத்தில் இது போல் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போதோ, ஒரு பக்கம் கிறிஸ்மஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மே ஜூனில் பிறந்தார் அப்படின்றீங்க, அது ஏதோ மே ஜூனோ இல்லை ஏதோ ஒரு அனாதை பையன் ஏதோ ஒரு நாளில் கொண்டாடலிங்களா ஒரு பர்த்டே, அதுபோல் இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு இதில் பிறந்திருப்பார். அதே மாதிரி டிசம்பரில் அப்படின்னு சொல்லி நமக்கு லீவு கொடுக்குறதுனால அதெல்லாம் முறுமுறுத்துக்குன்னு அதெல்லாம் பேசாமல் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கின்னு நம்ம பிறந்தாரு, இதெல்லாம் ஆச்சு, இதெல்லாம் இவ்வளோ விஷயம் துல்லியமாக தீர்க்க தரிசனமாக நிறைவேறிச்சு எல்லாமே. ஆனால் அதே மாதிரி இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார், ரொம்ப சமீபம் நம்ம இருக்கிறோம், இன்னும் ஒரு 6-7 வருஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த முன்னாடி இருக்கிற வீடியோ இந்த டைம்லைன் பாருங்கள், ரேப்சர் டைம்லைன், அதில் எல்லாமே நம்ம எழுதியிருக்கிறோம். அந்த காரியங்கள் எல்லாம் வசன அடிப்படையில் நம்ம பார்க்கும்போதும், ஆனால் நாளிகை நமக்கு தெரியாது, ஆனால் வருடங்கள் தோராயமாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த வருடங்கள் இயேசு கிறிஸ்துவோட வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறதுனால கிறிஸ்மஸ் முக்கியம்தான், இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு முக்கியம்தான், டிசம்பர் 25 முக்கியம்தான், நியூ இயர் முக்கியம்தான், எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறீங்க. ஆனால் அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறனால எப்படி இந்த ஜனங்கள்லாம் வந்து வந்த கிறிஸ்துவையும் என்ன பண்ணாங்க, குருடராக இருந்து விட்டுட்டாங்க, அடிக்கெல்லாம் போயிட்டாங்க இயேசு கிறிஸ்துவை, கண்ணத்தெல்லாம் கட்டிட்டு அடிச்சிட்டாங்க. ஸோ ஆனால் நம்ம அது போல் இல்லாமல் நம்மளுடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்து, எப்படி இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார், ஞானஸ்தானம்லாம் எடுத்து பரிசுத்தாவினரை பெற்றுக்கொண்டு நம்ம ஆயத்தமாக இருந்தோம்னாக்கா அவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்.